அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காந்தி நினைவு நாளை அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடத்துவதில் நியாயம் உள்ளதா என்று ஆளுநர் RN ரவி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காந்திஜி தனது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுவவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார். ஆனால் இன்றும் அவர் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என்று ஆளுநர் ரவி கேள்வி எழுப்பி தமிழக அரசை சாடியிருக்கிறார். இன்று மகாத்மா காந்தி அவர்களுடைய 78வது நினைவு நாளை நினைவு அஞ்சலியை செலுத்தும் விதமாக எழும்பூரில் இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகத்தில் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனை கண்டித்து ஆளுநர் RN ரவி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அந்த பதிவில் பார்த்தோமேயானால், காந்தி மண்டபம் சென்னை கிண்டி தேசிய உயிரியல் பூங்காவை ஒட்டியுள்ள ஒரு பரந்த நிலத்தில் 1956ஆம் ஆண்டு காமராஜ் அவர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு சின்னமாகும். காந்தி நினைவு நிகழ்வுகளை, அவரது பிறந்தநாள் மற்றும் உயிர் தியாக தினத்தை நகர அருங்காட்சியகத்தில் ஒரு மூலையில் நடத்துவதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேசப்பிதாவுக்கு உரிய மரியாதை செலுத்தவும் அத்தகைய நிகழ்வுகளை காந்தி மண்டபத்தில் தகுந்த முறையில் நடத்தவும் முதலமைச்சரிடம் நான் பலமுறை விடுத்த கோரிக்கைகள் பிடிவாதமான மறுப்பை சந்தித்தன. காந்திஜி தனது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுவவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார். ஆனால் இன்றும் அவர் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என்று ஆளுநர் RN ரவி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.